அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தற்போது கோடை வெப்பம் அதிகரித்து வருவதால் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி உருவாக்காம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் திட்டமிட்டபடி ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவது சிக்கல் உருவாகி உள்ளது. நடப்பு கல்வி ஆண்டுக்கான கோடை விடுமுறை முடிந்து ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இருப்பினும் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதித்துள்ளது. இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதி மீண்டும் ஒத்திவைக்கப்படும் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பநிலையானது இயல்பை விட பல டிகிரிகள் அதிகரித்து சுட்டெரிக்கும் வெயில் பதிவாகி வருகிறது. மதிய வேளைகளில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு அனல் காற்று வீசுகிறது. இத்தகைய கடுமையான வெப்ப அலையின் போது சிறிய குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் வகுப்பறைகளில் அமர்ந்து படிப்பது அவர்களின் ஆரோக்கியத்திற்கு சவாலாக அமையும் என பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் கவலை தெரிவித்து வருகின்றனர். இதனால் பள்ளிகள் திறப்பு சில நாட்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வலுத்து வருகின்றன. இந்த நிலை சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் அடுத்த 2 வாரங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறியதாவது: தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தற்போது தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து முதல்வர் விஜயுடன் ஆலோசனை மேற்கொண்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அமைச்சரின் இந்த அறிவிப்பால் பெற்றோர்களும் மாணவர்களும் நிம்மதி அடைந்துள்ளனர். ஏனென்றால் கடந்த ஆண்டு கோடை வெப்பத்தின் காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்திவைக்கப்பட்டது. அதே போல இந்த ஆண்டும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்திவைக்கப்படும் என கூறப்படுகிறது. மேலும் தனியார் பள்ளி அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பள்ளிகள் திறப்பு தேதியை 4ஆம் தேதியில் இருந்து 8ஆம் தேதிக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலித்து வருவதாகும். இதற்கான அறிவிப்பை விரைவில் தமிழக அரசு அறிவிக்கும் என கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.